ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் யாருடையது அப்படின்னா காற்று ராசிகளுக்குரிய ரீடிங். நீங்கள் வந்து மிதுன ராசி, துலா ராசி, கும்பராசியாக இருக்கீங்க அல்லது லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ரீடிங் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ நவம்பர் மந்த் ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கைடன்ஸ் அண்ட் உங்களோட எனர்ஜிஸ் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ 2 செட் ஆஃப் பைல்ஸ். பாயில் ஒன் வந்து இந்த ப்ளூ கலர் பென் அண்ட் பாயில் 2 வந்து பர்பிள் கலர் பென். ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவ் படி எது தோணுதோ அதுதான் உங்களோட பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். பாயில் 1 ப்ளூ அண்ட் பாயில் 2 வந்து பர்பிள். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாயில் 1 நீங்கள் ப்ளூ கலர் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரொடக்ஷன். உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் கார்ட் வந்து லீடர்ஷிப் நம்பர் 81. சோலார் ஃப்ளேர்ஸ் ஆக்டிவேட் நம்பர் 17. Ganga divine intervention. Worship Lord Shiva for his divine intervention to avoid any sort of disaster or problem and make things and people in your favor அப்படின்றது வந்திருக்கு உங்களுக்கு. ஓகே, ஸோ ஃபோர்த் கார்ட் வந்து Warrior of the Heart. ஸோ Knight of Cups, சாரி 8 of Cups and Knight of Cups ரெண்டுமே வந்துருச்சு. ஓகே, ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது ஒரு எனர்ஜிஸ் வைஸ் ஒரு வேரியஸாக எனக்கு தெரியுது. வேரியஸ் எனர்ஜிஸ் தெரியுது, ஒரு மிக்சட் எனர்ஜிஸ் தெரியுது. ஓகே, இப்போ வந்து நீங்கள் நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, சில விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணால் அது முடியுமா, நாம் நினைக்கிற விஷயம் வந்து நடக்குமா அப்படிப்பட்ட ஒரு தாட் உங்களுக்கு இருக்கு. அதனால கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டாக எனர்ஜி இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் வந்து 8 சீரீஸ் 7 சீரீஸ் 1 சீரீஸ் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அல்லது சனி தசை, கேது தசை, புத்தி, சூரிய தசை, புத்தி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுடைய எனர்ஜிஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நான் எமோஷனல் சைடில் வந்து நான் பேசுகிறேன். எப்படின்னா உங்களுக்கு ரெண்டு, அதாவது வந்து ஒன்று வந்து 8 ஆஃப் கப்ஸ், இன்னொன்று வந்து நைட் ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. இங்கே வந்து 2 கேட்டகரிஸ் இருக்காங்க, 2 கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. எப்படி அப்படின்னா, ஒரு சிலர் வந்து இப்போ இது ரிலேஷன்ஷிப் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற அந்த பர்சன் எப்போ வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க, ஒரு வெயிட்டிங் மோடில் இருக்கிறீங்க, ஒரு ஃபர்தராக ஒரு மூவ் பண்ணாமல் ஒரு வெயிட்டிங்கில் இருக்கிறீங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்டேஜ் வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ். இது வந்து வெயிட் பண்ணலாமா இல்லை வேணாமா இல்லை மூவ் ஆன் பண்ணலாமா அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புளில் வருது. செகண்ட் கேட்டகரி எப்படி இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ் வந்து விலகி நீங்கள் வந்திருக்கீங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஃபேவராக இல்லை. அந்த சரௌண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த பர்சனாக இருக்கட்டும், இது வந்து சிலருக்கு வந்து ஒரு அதர் பீப்புளாக கூட இருக்கலாம். உங்களுக்கு வந்து அது ஃபேவராக இல்லாத பட்சத்தில் அங்கேருந்து வெளியே வந்திருக்கலாம். அந்த எமோஷ்னலில் இருந்து, அந்த அட்டாச்மெண்ட்டில் இருந்து வெளியே வந்து ஒரு நியூ வே, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு என்ன விஷ் இருக்கோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி வருது. ஸோ அந்த எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ், ஒரு மிடில் ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி தான். நெக்ஸ்ட் நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு லீடர்ஷிப் அப்படின்ற கார்டு உங்களுக்கு வந்துருந்துச்சு. இந்த லீடர்ஷிப் கார்டில் என்ன உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, பேசிக்காகவே நீங்கள் அந்த குவாலிட்டிஸ் உங்கள்கிட்ட இருக்குது. எப்படி ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ஒரு விஷயத்தை வந்து ஒரு மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஸோ இது எப்படி இருக்குது, இது வந்து ரிலேட்டட் உங்களோட ஒர்க்கிங்கில், உங்களோட ஃபேமிலியில் ஒரு நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு விருப்பு வெறுப்பு அப்படின்ற மாதிரி தனிப்பட்ட உங்கள் மேலே வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிற விஷயத்துக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட பர்மிஷன் கூட கேட்டிருக்க மாட்டீங்க. பட் அவங்க வந்து அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் சொல்கிறது, இல்லை முடிவு சொல்கிறது, இல்லை அதுக்கு வந்து தேவையில்லாமல் ஒரு அன்னெசரியாக தேவையில்லாமல் பேசுகிறது, ஒரு தலையிடுறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு இருக்கும். மறுப்பு தெரிவிக்கிறது, அதெல்லாம் வந்து அவங்க மூலயமா ஒரு எனர்ஜிஸ் அப்படின்றது வந்திருக்கு. இது ஏன் வருது அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஒரு ஸ்டேபிளான ஒரு குவாலிட்டியாக இருக்கலாம், அந்த ஸ்டெபிலிட்டியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் நினைக்கிற விஷயம் வந்து ஒரு ஃப்யூச்சர் ஒரு இது யோசிச்சுட்டு நீங்கள் பேசுகிறதா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அவங்க வந்து உங்களை பார்த்து ஒரு ஜெலஸ் ஃபீல் கூட இருக்கலாம். இல்லை இந்த ஒரு திறமைகள் வந்து எங்ககிட்ட காணோம், இல்லை இந்த மாதிரி ஒரு இது வந்து எங்கள்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி ஒரு பேசுறது கூட இருக்கலாம். இல்லை அவங்களுக்கு வந்து அந்த டெசிஷன் மேக்கிங், அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுக்காம இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு காம்படிட்டர்ஸாக கூட இது இருக்கலாம். உங்களுக்கு வந்து காம்படிட்டர்ஸாக இருக்கலாம், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு
அது வந்து வேணும்னேயே ஒப்பீனியன் மேல அவங்க வந்து ஒரு அகைன்ஸ்ட் பண்ற மாரி தான் எனக்கு அந்த கார்ட்ஸ் காமிக்குது. இப்ப என்ன சொல்ல வர்றாங்க அப்டின்னா, நீங்க எப்படி டிசிஷன் எடுக்கணும் அப்டின்னா, நீங்க உங்களுக்கு வந்து எந்த சரவுண்ட்ஸ் ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த கங்கா டிவைன் இன்டர்வென்ஷன் எல்லாம் என்ன வந்திருக்கு அப்டின்னா, உங்களுக்கு எப்படிப்பட்ட ப்ராப்ளம் இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு சூழல் உங்களுக்கு நடந்துட்டு இருந்தாலும், உங்களுக்கு எப்படி ஃபேவரா இருக்கோ, அதுதான் நீங்க சூஸ் பண்ணணும். அந்த வழியில தான் நீங்க போகணும். அது பீப்பிளா இருக்கட்டும், சிச்சுவேஷனா இருக்கட்டும், உங்களுக்கு அது ஃபேவரா கொண்டு வாங்க உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதர் திங் சொல்லணும் அப்டின்னா, நீங்க வந்து அந்த இப்ப வந்து பேரியர் ஆஃப் த ஹார்ட் அப்படின்ற மாரி தான். ஸோ இப்ப வந்து எதுக்காக வேண்டியும் ஒரு பின்வாங்காதீங்க, பயப்படாதீங்க. உங்களுடைய அந்த பிளானிங்ல வந்து முழு மூச்சா இறங்குங்க. ஸ்டெப் எடுங்க. இதுக்கு வந்து ஒரு மத்தவங்களோட ஒப்பீனியன் விட உங்களுடைய மனசு என்ன சொல்லுது? நீங்க என்ன டிசைட் பண்றீங்க? அது வந்து ஒரு ட்ரஸ்ட் வைக்கலாமா? அது வந்து ஃபியூச்சர் வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்குமா? அந்த நீங்க நினைக்கிற விஷயம் வந்து ஒரு லாங் டர்மா இருந்தாலும், அது வந்து ஒரு ட்ரஸ்ட் இருக்கா? அப்படின்றது வந்து நீங்க யோசிங்க. உங்களோட ஒப்பீனியன் இஸ் த ஃபைனல் டிசிஷன் அப்படின்ற மாரி தான். ஸோ அ அதர் நான் சொல்லணும் அப்படின்னா, ஃபைனலா இங்க ஒரு சோலார் பிளேட்ஸ் அப்படின்றது கார்ட்ஸ் வந்து இப்ப வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எடுக்கிற விஷயத்த வந்து ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்ற மாரி தான். இப்ப அ இது இது வந்து எப்படி சொல்றதுன்னா, சூரியனுடைய கதிர்வீச்சு அதாவது வந்து இப்ப இருக்கிற அந்த சிக்கலான விஷயத்துல இருந்து நீங்க வெளிய வரப்போறீங்க. அப்ப அந்த சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்ப சிக்கலா இருக்கிறீங்க. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்டின்னா, ஒரு கயிறு சுத்தி இருக்கு. நாட் எடுக்க முடியல. அந்த மாரி இருக்கு அப்டின்னு நெனச்சுக்கோங்களேன். அது வந்து இப்ப அது வந்து விலகி அந்த சிக்கல் இருந்து விலகி நீங்க வெளிய வரப்போறீங்க. அந்த ரேஸ் அப்டின்றது வந்து இந்த கதிர்வீச்சு அப்டின்றது உங்களுக்கு கிடைக்க போது அந்த அந்த ஒளியா இருக்கலாம். இது அந்த அ ஒரு அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரா அமைய போகுது. நீங்க அந்த சிக்கல்ல இருந்து, அந்த கஷ்டத்துல இருந்து வெளிய வர்றதுக்குரிய ஒரு தருணம் தான் இப்ப சொல்றாங்க. அந்த நாட்ல இருந்து வெளிய வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப நீங்க எப்படி உங்களுக்கு ஃபேவரா அத வந்து உபயோகிக்கிறீங்களோ, அப்போ வந்து கண்டிப்பா அந்த ஒரு ஃபேவர் உங்களுக்கு வந்து கொண்டு வர முடியும். அது வந்து சரவுண்ட்ஸா இருக்கட்டும், பீப்பிளா இருக்கட்டும், சிச்சுவேஷனா இருக்கட்டும், உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க வந்து டிசிஷன் எடுக்க முடியும் அப்படின்ற மாரி தான். ஸோ இங்க வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னா, மேபி இங்க வந்து ஒரு ஸ்டேஜஸ் இருக்கலாம், இல்ல வந்து ஒரு காம்படிட்டர் இருக்கலாம், ஒரு கஷ்டங்கள் இருக்கலாம், இல்ல அகைன்ஸ்ட் இருக்கலாம். பட் அதெல்லாம் தாண்டி இத பார்த்திருக்கீங்க. அதெல்லாம் தாண்டியும் நீங்க வந்து இங்க ஜெயிப்பீங்க, ஒரு சக்சஸ் ஆவீங்க. இது வந்து உங்களுடைய டைமிங் அப்படின்ற மாரி தான் இங்க காமிக்கிறாங்க. ஸோ அதுதான் சொல்ல வரேன். ஸோ உங்களுக்கு அந்த டைமிங் வந்துருச்சு. அந்த டைமிங்ல வந்து இப்ப இருக்கிற அந்த முடிச்சுகள எப்படி வந்து அவிழ்த்து வெளிய வரணும்? எப்படி வந்து உங்கள நீங்க புரொடெக்ட் பண்ணிக்கணும்? உங்க ஃபேமிலிய புரொடெக்ட் பண்ணிக்கணும்? ஈவன் தோ அங்க கஷ்டம் இருந்தாலும், ஓகே. ஸோ அதுலருந்து நீங்க வெளிய வருவீங்க அப்படின்ற மாரி தான் கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இதான் உங்களுடைய ப்ரெடிக்ஷன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. ஓகேங்க. நீங்க வந்து பர்பிள் கலர் பென் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கலாம். என்ன வந்திருக்கு அப்படின்னு. Rebirth of Lord Ganesha correcting your mistakes. It's the right time to accept your mistake and put your efforts in correcting those mistakes instead of regretting அப்படின்றது வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கார்டு மகாதேவ் ஆரக்கிள் டெக்ல இருந்து. செகண்ட் கார்டு வந்து ஸ்பிரிட் கீப்பர் ஆஃப் தி ஈஸ்ட் அப்படின்றது வந்திருக்கு. ஓகே. ஸோ தேர்ட் கார்டு 85 ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ். ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ். ஃபோர்த் கார்டு 46 நம்பர் 8th ஹவுஸ் மிஸ்ட்ரி அப்படின்றது வந்திருக்கு. ஓகே. ஃபைனலாக இங்கே வந்து ஹை பிரிஸ்டஸ் அண்ட் குயின் ஆஃப் வான்ஸ். ஹை பிரிஸ்டஸ் அண்ட் குயின் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து கார்ட்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் பார்க்குறவங்க ராகு திசை, சுக்கிர திசை, சனி திசை, புதன் திசை, ஆர் 5 சீரீஸ், 8 சீரீஸ், 4 சீரீஸ், 6 சீரீஸ் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து ரீசண்டாக ஒரு ஒரு சிச்சுவேஷன், அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டவர் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த சிச்சுவேஷன்லாம் கடந்து வந்திருப்பீங்க. ரீசெண்ட் அப்படின்னு சொல்றத விட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு 2, 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு வந்து இயர்ஸ் இருக்கலாம். சிலருக்கு வந்து ஒரு ஒரு ஷார்ட்டா அந்த ஒரு அந்த கர்ம வினை பொறுத்து. ஓகே. சிலருக்கு வந்து ஒரு இயர்ஸ் முன்னாடி அந்த பெருசா ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஒரு விஷயம். அதே மாதிரி சிலருக்கு வந்து ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டவர் மூமெண்ட் அப்படின்றது உங்களுக்கு நடந்திருக்கலாம். இங்க வந்து ப்ரெடிக்ஷன் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னா, பாஸ்ட் எனர்ஜி பிளஸ் ப்ரெசென்ட் ஒரு ஒரு எனர்ஜிஸ் மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்கு. ப்ரெடிக்ஷனை விட எனர்ஜிஸ் மாதிரி வந்திருக்கு. ஸோ இங்க வந்து 8th ஹவுஸ் அப்படின்றது வந்து காமிக்கிறாங்க. 8th ஹவுஸ் அண்ட் மிஸ்ட்ரி அப்படின்றது காமிக்கிறாங்க. இங்க வந்து அதே சமயம் ஹை பிரிஸ்டஸ் அண்ட் மிஸ்ட்ரி 8th ஹவுஸ் அப்படின்றது காமிச்சிருக்காங்க. 8th ஹவுஸ் அப்படின்றது வந்து என்னென்ன ரிலேட் ஆகுது அப்படின்னா, சிலருக்கு வந்து ஹெல்த் கண்டிஷன்,
சிலருக்கு வந்து ஃபினான்சியல் ப்ராப்ளம், சிலருக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் எமோஷனல் சைட் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு வந்து ம் ஒரு எக்கனாமிக்கலி ஒரு லாஸ் அப்படின்றது இருக்கலாம். இல்ல வந்து அந்த மாரியெல்லாம் நடந்திருக்கும். சிலருக்கு வந்து என்ன நடந்துச்சு, அந்த டைம்க்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்ற மாரி ஒரு ரியகனைஸ் பண்ணவே ஒரு டைம் எடுத்திருக்கும். ஸோ அந்த மாரி தான் ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து மனி வைஸ்லயோ, இல்ல ரிலேஷன்ஷிப்லயோ, எமோஷனல் சைட்லயோ, உங்களுடைய ஃபேமிலி சைட்லயோ சம்திங் நீங்க அன்எக்ஸ்பெக்டடா எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் வந்து நடந்திருக்கும். இங்க இன்னொரு விஷயம் என்ன இருக்கு அப்டின்னா, உங்களுடைய உங்களுடைய அப்ப இருந்த எனர்ஜி எப்படி இருந்திருக்கு அப்டின்னா, ஆ ஹை பிரிஸ்டஸ் எனர்ஜி இங்க காமிக்கிறாங்க. இங்க எப்படி இருந்திருக்கீங்க அப்டின்னா, இது வந்து ஒரு சீக்ரெட்டிவ் மோட் அப்டின்னு சொல்லலாம். சீக்ரெட்ஸ் அப்டின்ற மாரி இருக்கு. இன்ட்யூஷன் அப்டின்றது இருக்கு. அப்போதைக்கு உங்களுக்கு அந்த யூனிவர்ஸ் இன்ட்யூஷன் மூலியமா சொல்லிக் குடுத்த விஷயம், இல்ல வந்து அது வந்து கரெக்ட் அப்டின்றத நீங்க நெனச்ச விஷயமா இருக்கலாம். இல்ல நீங்க பண்ற விஷயம் கரெக்ட்டா முடியும். உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பாசிட்டிவ் வேல உங்களுக்கு நடக்கும் அப்டின்னு நீங்க ஃபீல் பண்ணியிருந்திருக்கலாம். அது எதுக்காக அப்டின்னா, ஒரு ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ் அப்டின்றது ஒரு கார்ட் வந்திருக்கு. இந்த ட்ரீம்ஸ் அப்டின்றது எப்படி இருந்திருக்கும் அப்டின்னா, இங்க வந்து இந்த 2 எனர்ஜி கனெக்ட் ஆகுதுங்க. உங்களுக்கு வந்து இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு இருந்திருக்கு. அந்த டைம்ல இந்த 8த் ஹவுஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு அதிகமா ஆக்டிவேட் ஆயிருந்திருக்கும். ஸோ இந்த ஹை பிரிஸ்டஸ் அப்படின்றதும், இந்த ட்ரீம்ஸ் அப்படின்றதும் வந்து ஒரு காம்பினேஷனா நீங்க பண்ற விஷயத்துக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டார்ட் பண்ணி குடுத்துருக்கும். அது வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, நீங்க எது வேணாலும் அதுல வந்து ஒரு ஒரு பிசினஸா இருக்கலாம், ஒரு வொர்க்கிங்ல இருக்கலாம், இல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம். அது வந்து ஒரு ஏதோ விரும்பி நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்ட விஷயம். அந்த அந்த ட்ரீம் வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்ட விஷயம். இது வந்து ஒரு பாசிட்டிவ் வேல போய் முடியும். இது வந்து நல்லபடியா எனக்கு அந்த ரிசல்ட் குடுக்கும். நெனச்ச மாரி அதுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இல்ல அந்த பெர்சன் இருப்பாங்க. அப்படிலாம் நெனச்சுட்டு, நீங்க வந்து உங்களுடைய இன்ட்யூஷன் சொல்ல மூலியமா நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் அங்க வந்து ஏதோ ஒரு ஃபேவர் இல்லாத ஒரு சிச்சுவேஷன். ஆரம்பத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஹோப்ஃபுல் சிச்சுவேஷன் குடுத்திருந்தாலும், பை த எண்ட் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஏதோ நம்ம வந்து ஒரு லாஸ் ஆயிட்டோமே! நாம வந்து ஏமாந்துட்டோமே! அந்த சிச்சுவேஷன் மூலியமா ஒரு மனி வைஸா இல்ல வந்து பெர்சன் மூலியமா ஒரு சீட்டிங் ஆயிருச்சு, ஒரு துரோகம் ஆயிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி இங்க குடுக்குது. ஸோ இதுதான் இங்க வந்து ஒரு எனர்ஜிஸ் வைஸ் எனக்கு தெரியுது. ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு விளங்கியிருக்காது. என்ன நீங்க பண்ணிட்டுருக்கீங்க? எதனால இந்த ட்ரீம் வந்து வந்துச்சு? எதனால இந்த இன்ட்யூஷன் எனக்கு சொல்லுச்சு? ஏன் இத வந்து நான் எடுத்து செஞ்சேன்? அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி உங்ககிட்ட வந்து எனக்கு வருது. ஓகே. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க தாண்டி இப்ப வெளிய வந்திருக்கீங்க. இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னா, ஒரு மிஸ்டேக்ஸ் வந்து அனலைஸ் பண்ணிட்டீங்க. என்ன என்ன மிஸ்டேக் நீங்க ஆல்ரெடி பண்ணீங்க? எப்படி இனிமே இருக்கணும்? இல்ல நீங்க விட்டத வந்து எப்படி புடிக்கணும்? எப்படி வந்து அத வந்து ரீகன்சிடர் பண்ணி உங்களுக்கு அந்த யூனிவர்ஸ் ஆரம்பத்துல அது இன்ட்யூட்டிவ் குடுத்த விஷயம், ஏன் அது தப்பா போச்சு? ஏன் அது வந்து ஒரு மிஸ்டேக் ஆச்சு? அப்படின்ற மாரியும் நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். ஸோ உங்களுடைய எனர்ஜி வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க, ரியலைஸ் ஆயிட்டீங்க. ஆனா உங்களால இழந்த விஷயத்த வந்து உங்களால மறுபடியும் பெற பெற வந்து எப்படி பெறுறது? எப்படி ரிட்டர்ன் கிடைக்கும்? எப்படி உங்களுக்கு வந்து கிடைக்கும்? அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி இங்க வருதுங்க. ஸோ இந்த ரீடிங் வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. ஒரு ஒரு மிஸ்டீரியஸா இருக்கு. ஒரு பெரிய மிஷன் கம்ப்ளீட் பண்ண மாரி ஒரு ஃபீல் எனக்கு குடுக்குது. ஸோ அந்த அந்த மிஷன் ரிலேட்டட் எது வேணா நீங்க எந்த ஏஜ் குரூப் வேணாலும் இருக்கலாம். பட் அந்த கஷ்டம் அப்படின்றது வந்து, நீங்க வந்து நம்பி இறங்குன விஷயம் உங்களுக்கு வந்து கை குடுத்துருக்காது. அப்போதைக்கு ஒரு ஆரம்பத்துல உங்களுக்கு வந்து ஒரு நம்புன மாரி ஒரு தோணுன விஷயம், கடைசில வந்து ஏதோ ஒரு அப்செட் ஆன மாரியும், சிச்சுவேஷன் உங்களுக்கு கை குடுக்காத ஒரு சிச்சுவேஷன் மாரியும் போயிருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்காங்க. இது வந்து இங்க ட்ரீம் அப்படின்றது சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஓவரால் எப்படி எனக்கு தெரியுதுன்னா, உங்களுடைய லைஃப் ஃபுல்ஃபில்மென்ட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய லைஃப் டிசைர் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் உங்களுடைய டெஸ்டினி அப்படின்னு நீங்க எடுத்து பண்ணியிருப்பீங்க. ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் அப்படின்ற மாரியும் தெரியுது. நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு விரும்பி பண்ண விஷயம் அப்படின்றது கூட இங்க வருது. ஸோ ஆ இது வந்து ஒரு ஏனோ தானோன்னு, இல்ல வந்து பண்ணணுமே அப்படின்ற மாரி இல்ல ஒரு ஒரு அந்த மாரிலாம் எனக்கு தெரியல. நீங்க வந்து ஏன்னா இங்க ஹை பிரிஸ்டஸ் வந்தனால தான் இந்த பாயிண்ட்ஸ். ஏன்னா ட்ரீம்ஸும் வந்திருக்கு. ஸோ அ உங்களுக்கு வந்து அந்த அந்த ட்ரீம்ஸ் வந்து அவ்ளோ ஹோப் குடுத்துருக்கும் உங்களுக்கு. அது ஒரு இந்த விஷயம் வந்து சக்சஸ் ஆகும் அப்படின்ற மாரி ஹோப் குடுத்துருக்கும். அதனால இப்ப எப்படி இருக்கீங்கன்னா, ஒரு ஒரு லோன்லியா இருக்கலாம், இல்ல ரியலைஸ்மென்ட் இருக்கலாம். எப்படி வந்து அது வந்து ஒரு மறுபடியும் ஒரு ப்ரீவியஸா உங்க ட்ரீம் வந்து எப்படி ஒரு கம்ப்ளீட் பண்றது? எப்படி
ஃபுல்ஃபில்மென்ட் பண்ற நீங்க இப்ப என்ன நெனைக்கிறீங்க அப்டின்னா, இது வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த இந்த நீங்க ஆசைப்பட்ட விஷயம் வந்து இந்த ட்ரீம் வந்து இன்னும் நீங்க ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருக்கீங்க. இன்னும் வந்து இது வந்து இன்னும் கம்ப்ளீஷன் ஆகல. அது வந்து அ எப்படி ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஒரு சிலர் நீங்க பாயிண்ட்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, குயின் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிட் கீப்பர் ஆஃப் தி ஈஸ்ட் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா, நீங்க தான் ஆன்சர் அதுக்கு. அ இதுக்கு வந்து என்னன்னா, அ எப்படி நீங்க வந்து ஒரு விஷயத்த முடிவெடுக்கும்போது, ஒரு ஒரு இது வந்து நடக்கும். இது வந்து 100% உங்களுடைய உள் உணர்வு சொல்லுது அப்படின்னு நீங்க எப்படி அந்த யூனிவர்ஸ் மூலியமா நீங்க அந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சுச்சோ, இப்ப வந்து நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்ற மாரி தான் இங்க குவாட்ஸ் வந்திருக்கு. இங்க வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அ எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து நான் சொல்லணும்னா, ஒரு பொருள் எங்க தொலைஞ்சுச்சோ, அங்க போய் தானே அந்த பொருள தேடுவோம். அதுதான் இங்க மீனிங் வருது. இங்க வந்து இப்ப ஹை பிரிஸ்டஸா இருக்க தேவையில்ல. நீங்க வந்து குயின் ஆஃப் வாண்ட்ஸா நீங்க இருக்கணும். குயின் ஆஃப் வாண்ட்ஸ் மீன்ஸ் நீங்க வந்து இப்ப நீங்க என்ன விட்டீங்களோ, என்ன நீங்க வந்து தொலைச்சீங்களோ, என்ன நீங்க வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணலன்னு நெனைக்கிறீங்களோ, என்ன உங்களுக்கு உங்கள விட்டு போச்சோ, ஓகே. ஸோ இதெல்லாம் இங்க வருது. ஸோ அத வந்து நீங்க பெறணும் அப்டின்னா, நீங்க உங்களுடைய ஸ்டேஜ் குயின் ஆஃப் வாண்ட்ஸா இருக்கணும். குயின் ஆஃப் வாண்ட்ஸ் அப்டின்றது வந்து இங்க எமோஷனலா நீங்க பேசுறத விட, மைண்ட்ஃபுல்லா ஏன்னா, இங்க வந்து எமோஷனல் நீங்க முன்னாடி காமிச்சிட்டீங்க. அந்த ட்ரீம்ஸ நோக்கி போனீங்க. பட் அங்க வந்து சில விஷயங்கள் இருந்துச்சு. பட் இப்ப வந்து ஒரு நீங்க அந்த மைண்ட்ஃபுல்லா யோசிச்சு வந்து சக்சஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி தான் இங்க மீனிங் வருது. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஈஸ்ட் அப்படின்றது பிகினிங் அப்படின்றது வந்து கண்டிப்பா அந்த சூரிய வெளிச்சம் மாரி, கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் குடுப்பாங்க அப்படின்ற மாரி பாயிண்ட்ஸ் வருது. இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் பாயிண்ட் சொன்னது வந்து ஸ்ட்ராங் எனர்ஜி. சிலர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இப்போதைக்கு இந்த ஸ்டேஜ்ல வந்திருக்க மாட்டாங்க. இன்னும் அந்த ப்ரீவியஸ் ஸ்டேஜ்ல தான் இருப்பாங்க. இந்த ஸ்டேஜ் வரும்போது தான் இந்த எனர்ஜி அவங்களால வந்து வர முடியும். அப்படி இருக்கும்போது, இவங்க வந்து ஒரு சிலர் வந்து பாஸ்ட்ல இருப்பாங்க. ஒரு சிலர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு நியூ வேவாவே அவங்க லைஃப்ல வந்து ஒரு இந்த பாஸ்ட்டே வேணாம். போனது போன மாரியே இருக்கணும். தொலைஞ்சது தொலைஞ்ச மாரியே இருக்கலாம். சில முடிவு எடுத்திருக்கலாம். அதனால அவங்க வந்து அவங்களுடைய ஒரு சந்தோஷம் எங்க இருக்கு? அவங்களுடைய பாசிட்டிவிட்டி எங்க இருக்கு? பாசிபிலிட்டீஸ் எங்க இருக்கு? அவங்களுடைய ஒரு சோல்ஃபுல் கனெக்டிவிட்டி எங்க இருக்குன்னு, அது அவங்க வந்து தேடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இங்க வந்து ஒரு நெறைய ஒரு எனர்ஜிஸ், ஒரு மிஸ்டீரியஸ் அந்த மாரி ஒரு எனர்ஜிஸ் வருதுங்க. ஸோ கம்ப்ளீட்டா சிலர் வெளிய வந்திருப்பீங்க. ஒரு நியூ எனர்ஜிக்காக, ஒரு உங்களுடைய சோல் கனெக்டட்காக ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். சிலர் வந்து ஒரு பாஸ்ட் எனர்ஜிலயே இருக்கலாம். சிலர் வந்து இந்த பாஸ்ட் எனர்ஜில இருந்து ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்ட்ரென்த்தனா எங்க அந்த விஷயம் தொலைஞ்சுச்சோ, அங்க போய் நீங்க தேடுறது அப்படின்ற மாரி தான். ஸோ அந்த மாரி தான் உங்களுக்கு வந்து இது வந்து ப்ரெடிக்ஷன் விட, உங்களோட எனர்ஜிஸ் ஓவரால் எனர்ஜிஸ் தான் அங்க காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா ரீடிங் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ரீடிங் புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.